வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் போகாமல், எப்படி நம்மளுடைய கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, ஒளி தத்துவ பிரகாரம் நம்ம பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம் போன்ற சில பலங்கள் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய கர்ம பலன் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறது, அது மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி நடக்க போகிறது, பலாபலன்கள் எப்படி இருக்கிறது, இதை வைத்து நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை முன்னமே மேம்படுத்த முடியும், தேவையில்லாத விஷயத்துக்கு போகாமல் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில நம்ம போய் வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டவே ஆனால் எப்படி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்கிறது நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை அடையும். அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார் அமைப்புல, டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பாத்தீங்கன்னா முப்பெரும் பெரிய பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அண்ட் குரு பயிற்சி நடந்து விட்டானது உங்களுக்கு தெரியும். மே மாதமே குருவும் ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது. மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து விட்டது. சோ இந்த 3 மிகப்பெரிய ஆண்டு கிரக பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சனி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட மார்ச் எண்டுல இருந்து கடந்த 1.5 மாதமாக, 2 மாதமாக. சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான நிலைமையில தான் இருக்கிறது. அதே சமயத்துல கடந்த 1 வருடமாக குரு இருந்த ராசிக்குள்ள இருந்தவர் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெறுகிறார். ஸோ ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம். பண விஷயத்துல, மற்ற விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. சனியும் சாதகமான நிலையும், குருவும் சாதகமான நிலை இருக்கு. ராகு 11ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். கேது பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னா, வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு, நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும், அது இதுன்னு கொடுக்கும். ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது, கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு, அதே சமயத்துல வேலையும் நிறைய செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கிரனே பாத்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலான காலத்துல இருக்கிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்திலிருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் 30ஆம் தேதி தான் ராசிக்குள்ள வருகிறார். சோ 12ஆம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். ஸோ இது எப்படி கொடுக்கும்னா, கொஞ்சம் டிராவலிங்கு, சில சுப செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை, சுப செலவுகள் அதிகமா இருக்கும். லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங்கு, சில புதிய முயற்சிகள், ஒரு புது ஏரியாவுக்கு போய் பண்றது, நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது, அது மாதிரி விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது, போட்டதை எடுக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாதத்தின் இறுதியில தான் ராசிக்குள்ள கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புக்குள்ள வரும். அதே சமயத்துல மற்ற கிரகம் என்றாகிய புதன் பாத்தீங்கன்னா ஒரு முதல் வாரம் 12ஆம் இடத்துல இருந்து ரிஷபத்திலேயே இருந்த, ராசிக்குள்ளேயே இருந்த புதன் 2வது வாரத்திலிருந்தே 2ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை. ஏன்னா புதனுங்கிறது மிகவும் முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது மாதத்தின் 2வது வாரமே ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதியே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம், வாக்குல பேச்சினால் நல்ல பெனிஃபிட், டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க, ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க, ஜோதிட துறையில் இருக்கிறவங்க நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் 2வது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு. அதே சமயத்துல ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற 4ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம். சோ 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீடு, பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக
முக்கூட்டாக 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்துல நட்பு வீட்டுல ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஸோ அதனால ஒரு புது பண வரவு, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க, ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதம் 2வது செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், சனி 11ஆம் இடத்துல, குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு, இதுவரை செய்த 2 வருடமாக நீங்க 2023 இருந்து சனி 10ஆம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் 2025 வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆணா இருந்தால் மனைவி, பெண்ணா இருந்தா கணவன், அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா இதுவரை 3ஆம் இடத்துல நீச்சமா இருந்தது. நட்பு வீடு, அதிநட்பு வீடு ஆகிய சிம்மத்தில் 4ஆம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள். ஸோ இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள், சுணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள், ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள், அது மூலமா தொழில் அமைப்புறது, ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, சுக்கிரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு, செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு, ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை. ஸோ இப்படி வச்சு பார்க்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டை குரு பாக்குறாரு, அவரோட வீட்டையே அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம். ஸோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு ஜூன் மாதத்துல கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அங்கேயே போய் நிரந்தரமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குடியுரிமை, பிஆர், சிட்டிசன்ஷிப், இது மாதிரிலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஒரு நல்ல 8ஆம் வீடு அதிகமா வளர்க்கறதுனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் லாபங்கள், இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம், உயில் மூலமாக, மனைவியினா இருந்தா கணவன் மூலமாக, கணவனா இருந்தா மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல ராகு 10ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை வரும் பொழுது வேலை தொழில நிறைய மாற்றங்கள், நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, அன்எக்ஸ்பர்ட் டெரிட்டரி, அதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள், மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு. குறிப்பா புதனுங்கிற 2ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறனால ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வரார். ஸோ ஒரு மிடில் 2 மாதங்கள்ல நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்த வரக்கூடிய 2 வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷனல், பர்சனல், ஃபினான்ஷியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2025 ரிஷபராசிக்காரருக்கு இருக்கு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்க லக்னாதிபதி யாரு, இப்ப என்ன தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புத்திநாதன்லாம் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கலாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள். நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், சுமாரான தசாபுத்தியில் போகும்போது சாதகப்பற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்க உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வாழ்க்கையில ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல போறீங்க, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு, எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறதெல்லாம் துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.